மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். இரவில் 4 காலங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். சிவ விரதங்கள் 8, அவற்றுள் சிவராத்திரி 1. அதிகாலையில் நீராடி திருநீரும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து சிவபுனூறு செய்து 5 எழுந்து ஓத வேண்டும். பகல் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். மாலையில் மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். முடியுமானால் நெய் விளக்கு ஏற்றி மலரால் அர்ச்சனை செய்து உள்ளம் உருகி தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடி துதி செய்து வலம் வந்து அஷ்டாங்க வணக்கம் புரிந்து வழிபாடு செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று இரவில் 4 காலங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும். அன்று இரவு 14 நாளிகையின் போது முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்ம ஹித்திகளும் விலகும் என்பது உறுதி. சிவராத்திரி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து கொள்ள வேண்டும். நீராடிவிட்டு சிவாலயம் ஒன்றிற்கு சென்று தான் இன்று சிவராத்திரி விரதம் அனுசரிக்க இருப்பதாகவும் தன்னுடைய விரதம் எவ்வித பக்கங்களும் இல்லாமல் நிறைவேற அருள வேண்டும் என்றும் தன் புலனடக்கத்திற்கு எந்தவித கேடும் வந்துவிடக்கூடாது என்றும் எம்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பொழுது சாயும் வேளையில் குளித்துவிட்டு சுத்தமான உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். 3 முறை ஆகமனம் செய்து பரமேஸ்வரனை துதித்து பூஜையை தொடங்க வேண்டும். 4 ஜாமங்களிலும் 4 சிவலிங்கங்களை மண்ணால் செய்து வழிபட வேண்டும். வேதம் கற்றவர்களை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சிவராத்திரியின் முதல் நாள் பிரதோஷ தினம் ஆகையால் மாலையில் நடராஜ பெருமானையும் சிவ மூலவரையும் வழிபட வேண்டும். சிவராத்திரி இரவில் 4ஆம் கால வழிபாடு நடைபெறும். முதல் காலத்தில் சோமஸ்கந்தரையும் 2ஆம் காலத்தில் தட்சிணாமூர்த்தியையும் 3ஆம் காலத்தில் லிங்கோத்பவரையும் 4ஆம் காலத்தில் ரிஷபுராட் என்று அழைக்கப்படும் சந்திரசேகரரையும் வழிபட வேண்டும். 4 காலங்களிலும் கருவறையில் உள்ள சிவ மூலவரை ஆகம முறைப்படி அபிஷேகங்கள் செய்வித்து வழிபட வேண்டும். 3ஆம் காலம் லிங்கோத்பவ காலம் ஆகும். அந்நேரத்தில் கருவறைக்கு பின்னே உள்ள லிங்கோத்பவ வரைமுறைப்படி வழிபட வேண்டும். அந்நேரத்தில் ஸ்ரீ ருத்ரபத்தை பாராயணம் செய்தல், ஸ்ரீ சிவ சகர நாமங்களால் உச்சரித்தல், தேவாரத்தில் உள்ள லிங்க புராண திருக்குறந்தொகையையும் பாராயணம் செய்தல் வேண்டும். சிவராத்திரி விரதமானது எப பயத்தை நீக்கும். சிவனடியார்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்று பல இதிகாசம் உரைக்கிறது. சிவராத்திரியின் 4ஆம் காலத்தில் மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஓதுவதால் உடல் பிணிகள் அனைத்தும் விலகும். சிவராத்திரி அன்று தான தர்மங்கள் செய்வதால் கோடி புண்ணியம் கிடைக்கும். சிவலிங்கம், ருத்ராட்சம், ரத்தினங்கள், நிவேதன பொருட்கள், அன்னம் போன்றவைகளை தானம் செய்யலாம். 4 காலங்களிலும் சிவபெருமானுக்கு பஞ்ச வில்வ தலங்களால் பஞ்சமுக அர்ச்சனை செய்ய வேண்டும். 4ஆம் காலத்தில் மற்றும் செய்தால் கூட போதுமானது. பஞ்சமுக அர்ச்சனை செய்து 5 வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்தல் வேண்டும். சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் 4 காலங்களிலும் கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு தரிசிக்க வேண்டும். நிரம்பிய அன்புடன் நமச்சிவாயா என்ற 5 எழுத்து ஓதுதல் இன்றியமையாதது. மறுநாள் காலை நீராடி சிவனை வழிபட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். இப்படி விரதம் இருந்தவர்களின் சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து கரிந்து சாம்பலாகும். தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமான் தீபமங்கள் ஜோதியாக விளங்குபவர். அவர் ஒளிவெள்ளமாக திருவண்ணாமலையில் காட்சி தருகிறார். கோவிலுக்குள் நீராடிய பிறகே செல்ல வேண்டும். கொடிமரத்திற்கு வெளியே விழுந்து வணங்கி விநாயகரை 1 முறையும், சிவபெருமானை 3 முறையும், அம்பிகையை 4 முறையும் வளவேற வேண்டும். வழிபடும் போது மனம் இறைவன் மீது மட்டுமே இருக்க வேண்டும். விபூதி மற்றும் பிரசாதத்தை பயபக்தியுடன் 2 கைகளாலும் ஏந்தி பெற வேண்டும். அதை கீழே சிந்துவதோ எரிவதோ பெரும் பாவமாகும். சண்டிகேஸ்வரர் மீது நூல் இடக்கூடாது. சிவலிங்கத்திற்கும் நந்திதேவருக்கும் இடையே போகக்கூடாது. கோவிலில் பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு தூண்களில் துடைப்பது தவறாகும். வழிபாடு முடிந்த பிறகு கொடிமரத்தின் அருகில் வடதிசை நோக்கி அமர்ந்து மூல மந்திரம் ஜெபிக்க வேண்டும். அதிக சப்தம் இல்லாமல் இனிமையாக தோத்திர பாடல்களை பாட வேண்டும். கோவிலுக்கு செல்வோர் முக்கியமாக விளக்குகளில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதுடன் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லட்சுமியின் அனுக்கிரகமும் உண்டாகும்.